ஒரு 4 நாளாக அண்ணன் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அண்ணனும் அண்ணியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதில் அண்ணி அண்ணனை பிடிச்சி ரொம்ப பயங்கரமாக அடிச்சிருக்கு. மண்டையாக கொட்டி கண்ணமாக அப்பியிருக்கு. இதில் அண்ணன் மயக்கம் போட்டு விழுந்து 108 தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ணன் ஏற்கனவே அடிபட்ட ஒரு பேஷண்ட்டு. 2 கையும் நொறுங்கி கால் நடக்க முடியாமல் நரம்பெல்லாம் செயலிழந்து நெஞ்செலும்பெல்லாம் முறிஞ்சு நுரையீரலை குத்தி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அதாவது 1 மாதம் உள்ள ஐசியூவில் இருந்தார் கண்ணை முழிக்காமல். அப்புறம் வெளியே ஒரு 3 மாதமாக நான் யார் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு மூளை குழம்பி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி இப்போ ஓரளவுக்கு தெளிவாக பேசுகிறாரு. நம்ம யார், எங்கே இருக்கிறோம், நம்ம சொந்த பந்தமெல்லாம் யார் அப்படிங்கிறதையெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பேச முடியும். சுயநினைவெல்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கிற ஒரு பேஷண்ட்டை அண்ணி தலையாக அடிச்சிருக்கு. அடித்து இப்போ ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கு. ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறத இந்த சூனியக்காரி கீதா வீடியோ எடுத்து அவள் சேனலில் போட்டிருக்கிறா. இது நேரடியாக அவளே வரல. இங்கே மருத்துவமனையிலேருந்து யாரோ வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அப்போது அந்த சூனியக்காரிக்கு இங்கேருந்து யாரோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே அந்த சூனியக்காரி கீதா மேலே நான் கொலை மிரட்டல், கொலை முயற்சின்னு புகார் கொடுத்து இப்போது அவள் மேலே எஃப்ஐஆர் ஆகிருக்கு. அவள் நிறைய முறை என்னை கொல்றதுக்கு ஊருக்கெல்லாம் வந்திருக்கிறா. அடியாட்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறா. பல இடங்களில் என்னை முயற்சி பண்ணியிருக்கிறா, என்னை கொலை பண்ணணும் அப்படின்னு. இப்போது அவள் மேலே புகார் கொடுத்து அதுவும் எஃப்ஐஆர் ஆச்சு. கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டு மேட்டூர் கோர்ட்டில் இந்த கேஸ் இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் அண்ணன் கூட அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அம்மாவும் அப்பப்போ சாப்பாடு வாங்கிறதுக்கும் டாக்டர் யாராவது வந்தால் அந்த நேரத்தில் வெளியே போயிடுவாங்க. அப்படி அம்மா இல்லாத நேரமாக பார்த்துருந்து ஒருத்தன் வீடியோ எடுத்து அந்த கீதாவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறான். ஏற்கனவே கீதாவுக்கும் எங்களுக்கும் பயங்கர பிரச்சனை இருக்குது. கொலை முயற்சி புகாரெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கீதாவுக்கு இந்த மருத்துவமனையிலேருந்து எனக்கு ஏதோ ஒரு ஸ்டாஃப் தான் இதை எடுத்து அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். இந்த வீடியோவை எடுத்து அங்கே அனுப்பி வச்சது அதே மேட்டூர் அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபாக தான் இருக்கும். மருத்துவமனை நிர்வாகத்துலேயும் நான் புகார் கொடுக்கலான் இருக்கிறேன். யார் இந்த வீடியோவை எடுத்து அங்கே அனுப்பி வச்சுது, எங்களையெல்லாம் கொல்லணும்னு நினைக்கிற ஒரு எதிரி. ஏற்கனவே அவன் மேலே எஃப்ஐஆர் இருக்குது. என்னை கொல்ல பார்க்குறா அப்படின்னு எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருக்கு. இந்த அண்ணன் அண்ணி பிரச்சனையிலையும் இந்த சூனியக்காரி தலையிட்டு இதனால தான் என் மேலே இப்படி ஒரு பாலியல் புகாரையும் என் மேலே சுமத்துனாங்க. இதுக்கெல்லாம் காரணமும் அந்த சூனியக்காரி தான். இப்படி இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அங்கே உள்ளேருந்தே ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபே இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு இந்த உயிருக்கு உத்தரவாதம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஏன்னா மருத்துவமனைங்கிறது ஒரு காவல் நிலையம் மாதிரி. நமக்கு எல்லாமே பாதுகாப்பு இருக்கும், முழு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு தான் நம்ம அங்கே போய் சேர்றோம். அங்கே கொடுக்குற மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி விழுங்குறோம். சாப்பாடு கீப்பாடு எது போட்டாலும் தைரியமாக எடுத்து சாப்பிட்றோம். ஒரு ஸ்டாஃபே எதிரிக்கு ஆதரவாக இருந்தால், அதாவது எதிரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கேருந்து வீடியோ எடுத்து அனுப்பி வச்சுருக்கிறான் ஒருத்தன். அவன் யாருன்னு தெரியல. அவனை நான் தேடிட்டுருக்கிறேன். நிர்வாகத்துலேயும் நான் புகார் கொடுக்க போகிறேன். இப்படியான வேலை பார்க்குறவன் நாளைக்கு அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்கிற தட்டில் ஏதாவது ஒரு மாத்திரையை கலந்து விட்டு அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நாங்கள் ரொம்ப வருஷமாக போராடி அண்ணன் உயிரை காப்பாற்றிட்டுருக்குறோம். இதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்போ நான் உட்காந்துருக்கிற இடத்துல தான் பாம்பு கடிச்சிது. அதுக்கும் நான் திருப்பூர்லேருந்து ஓடியாந்து இங்கே வைத்தியம் பார்த்து காப்பாற்றி விட்டுட்டு போனேன். அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடந்தப்போவும் 1 மாதம் கூடவே இருந்தேன். அதுக்கப்புறமும் அண்ணன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணனுக்கு தேவையான துணிமணி, அண்ணனுக்கு தேவையான சாப்பிட்றதுக்கு முறுக்கு மிச்சர்லேருந்து எல்லாத்தையும் நானே தான் வாங்கிட்டு மாதத்துக்கு ஒரு முறை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவேன். மொபைல் ரீசார்ஜு, டிவி ரீசார்ஜு கூட நானே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இத்தனை வருஷமாக. அப்படி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அண்ணனை காப்பாற்றிட்டுருக்கிறேன். இந்த சமயம் பார்த்து எதிரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உள்ளே இருக்கிற ஒரு ஸ்டாஃபே
இங்கேருந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அவளுக்கு கிருஷ்ணகிரிக்கு அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு என்ன செய்ய துணிய மாட்டான், சாப்பாட்டில் ஏதாவது கலந்துட்டான்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் ஒரு நம்பிக்கையாக தானே இந்த மருத்துவமனையில், அதாவது ஒரு காவல் நிலையத்தில் இருக்கிற மாதிரி தானே நம்பி மருத்துவமனைக்கும் வரோம். இங்கே இருந்தால் எந்த தப்பும் நடக்காது, மருத்துவமனை நிர்வாகம் எங்களை பாதுகாக்கும் அப்படின்னு. அப்போ இந்த வேலையை செஞ்சது யாராக இருக்கும்? இந்த வீடியோ எப்படி அங்கே போச்சு அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடைச்சாகணும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன். அந்த மருத்துவமனையில் எந்த ஸ்டாஃப் இதை பண்ணினது, அது யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். அது யார் என்னங்கிறத கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் விட மாட்டேன்.